வெயில் காலம் தொடங்கிடுச்சு. கடை தெருக்களில் எங்கு பார்த்தாலும் செயற்கை குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம் கடைகள் என புதிதாக வந்துவிடும். வெளியில் போய்விட்டு வீட்டிற்குள் நுழைந்ததும் ஃப்ரிட்ஜை திறந்து ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சாதான் பெருமூச்சு விடுவோம். ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் போது குளிர்பானங்கள் குடிப்பது சரியா? அதனால் உடலில் ஏற்படும் பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம். கோடை காலம் நெருங்கி வரதால தண்ணீர் மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமா தேவைப்படுது. பொதுவாக தாகம் எடுக்கும் போது மட்டும்தான் தண்ணீர் அருந்துவார்கள். ஆனால் இப்போ வளர்ந்து வரும் நாகரிக போக்கினால் தாகம் ஏற்படும் போது செயற்கை குளிர்பானங்களை அருந்துகின்றன. இத்தகைய செயற்கை குளிர்பானங்கள் வயிற்றில் உள்ள செல்களின் நீர் சத்தினை உறிஞ்சி பாதிப்படைகிறது. இதனால் குளிர்பானங்கள் அருந்தும் போது தாகம் அதிகரிக்குமே தவிர குறையாது. கோடை காலத்தில் ஏன் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறோம்? உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்கத்தான். குளிர்ச்சியான நீரை பருகினால் 40 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்து 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கொண்டு வர வேண்டும். அதிக குளிர்ச்சி உடைய பொருட்களை வெயில் நேரத்தில் சாப்பிட்டால் நம்முடைய உடலில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும். இது ரத்தத்தையும் சேர்த்து சூடாக்கும். இதனால் உடலில் ரத்த அழுத்த நிலையில் மாற்றங்கள் நிகழ்ந்து இதய துடிப்பின் வேகம் இயல்பை விட குறைந்துவிடும். குளிர்காலத்தில் உடல் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் குளிர்ந்த நீரை அருந்தியவுடன் அது உடனே சூடாக்கி சிறுநீராக வெளியேற்றிவிடும். அதனால்தான் கோடை காலத்தில் நீர்மோர் குடிக்கும் பழக்கம் இருந்தது. உடலின் 60 முதல் 70% பாகங்கள் நீரால் ஆனது. எலும்பு உள்பட அனைத்து பாகங்களும் நீர் சத்தினை கொண்டுள்ளது. உடலில் நீர் சத்து குறைவாக இருக்கும் போது மூளையில் உள்ள செல்கள் நீர் சத்தினை இழப்பதனால் மனிதனுக்கு கோமா நிலை தோன்றும். மனிதன் உணவின்றி நீண்ட நாட்கள் வாழ முடியும், ஆனால் நீரின்றி வாழ முடியாது. ஐஸ் வாட்டர் குடிப்பது, குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவது போன்றவற்றால் குளிர்ச்சியான உணவுகள் நேரடியாக வயிற்றுக்குள் செல்லும் போது உடல் உபாதைகளை ஏற்படுத்துகின்றது. அது உடலின் வெப்பத்தையும் அதிகரிக்க செய்கிறது. குளிர் மற்றும் மழைக்காலத்தில் தான் குளிர்ச்சியாக சாப்பிட்டால் சளி, இருமல் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. வெயில் காலத்திலும் கூட அதிக குளிர்ச்சியுடன் உள்ள பொருட்களையோ குளிர்பானங்களையோ சாப்பிட்டாலும் அதிகமாக தொண்டை வலி, சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். சாப்பிட்டு முடிந்ததும் அதிக குளிர்ச்சியான நீர் குடித்தால் தொண்டை வலி, மூச்சு திணறல் பிரச்சனை போன்றவை ஏற்படுகிறது. அதிக சர்க்கரை நிறைந்த செயற்கை குளிர்பானங்களை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. தண்ணீர் மற்றும் பழங்களை அதிகமாக உட்கொள்வது உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது.